समुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यताम् फणीन्द्रफणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ अथ योगानुशासनम। नारायण नारायण नारायण। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சுதாகரம் சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோக சூத்திரத்துக்கு மேலே யோக சூத்திரத்தில் 3வது பாதம் 23வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. இதில் சொல்லும்போது என்ன பண்ணார் அப்படின்னா ஆச்சாரியார் மைத்ரியாதிஷு பலானி அப்படின்னு 23வது சூத்திரம் நேற்று பார்த்தீங்கன்னா விட்டுருக்கோம். மைத்ரியாதிஷு பலானி அப்படின்னும் போது மைத்ரி முதலிய பாவங்கள் மொத்தம் 4 பார்த்துருக்கோம். மைத்ரி, கருணா, முதித்த, முபேக்ஷாயாம், சுக துக்க புண்ணியா புண்ணியானா, பாவனாதக, சித்த பிரசாதனம் அப்படின்னு இந்த 4 சூத்திரத்தில் இந்த சூத்திரத்தில் 1:33 அந்த சூத்திரத்தில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சித்த பிரசாதனம் அப்படின்னு ஒன்று பலம் சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகிகளாக இருக்காங்களோ அவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பாவிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மித்திர பாவத்தை பண்ணணும். அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது சதாசிவ பிரம்மேந்திரர் 1:33 என்ன பாஷ்யம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதில் அழகாக எழுதியிருக்கார் சதாசிவ பிரம்மேந்திரர். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ இந்த நம்ம பிரபோதான்னு ஒரு சிஷ்யர் என்னோட சிஷ்யர் இருக்காருல்ல, ஐயோ சேர்ந்தா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு. அவர் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடத்துலலாம் ஒரு ஆனந்தமாக இருக்கும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அந்த இடம் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். இவர் உள்ள என்ட்ரு ஆயிட்டாருன்னா போதும், யானை மாதிரி இருப்பார். உள்ள என்ட்ரு ஆயிட்டாரு அப்படின்னா அந்த ஏரியாவே கலகலன்னு இருக்குங்க. எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா பஸ்ஸில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோன்னா பஸ்ஸே சிரிச்சுக்கு எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, என்னடா அது இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு. அப்போது நல்லா தெரிஞ்சுங்க, மித்திரபாவம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறவங்களோட நமக்கு மித்திரபாவம் வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு சந்தோஷம் கிடைச்சோம். ஒரு நல்லா அழுதுகிட்டே ஒரே சேடாக இருக்கிற ஆள்கிட்ட போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா நமக்கு என்ன ஆகிடும்? நம்மளும் பார்த்தீங்கன்னா அழுமூஞ்சி ஆகிடுவோம். நம்ம இது நமக்கு பிரத்யட்சமாக தெரியுதா? அப்போ சதாசிவ பிரம்மேந்திரர் 1:33 சொல்லும்போது சொல்கிறார், என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுகிகளிடத்துல சுகமாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுனால நமக்கு சுகம் கிடைக்கும், நம்மளும் சுகமாக இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும். 2வது பார்த்தீங்கன்னா துக்கிதானா என்ன பண்ணணும்? கருணா. துக்கப்பட்டவர்களிடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் கருணையை மட்டும்தான் பண்ணணும். அப்போ அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா என்ன ஆகும்? மாற்றி பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரே அழுமுஞ்சியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு, ஒரே புலம்பல். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? நாள் ஃபுல்லாக ஒரே புலம்பலாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துக்கப்படுறவங்கள்ட்ட கருணை பண்ணணும். துக்கப்படுறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது. என்ன பிரச்சனை சொல்லு, உடனே கேட்கணும். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அதெல்லாம் இல்லை, உனக்கு நான் என்ன பண்ண முடியும், உனக்கு என்ன க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அது சொல்லுங்க அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணணும்? தயா பண்ணிட்டு தானம் பண்ணிய, தயா தானம் பண்ணிய, இது கருணால. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ணுறவங்கள்ட்ட புண்ணியாத்மாக்கள் நிறைய இருக்காங்க.
அப்ப புண்ணியாத்மாக்கள்கிட்ட வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முதித்த பாவம் பண்றோம். முதித்த பாவம்னா அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இணக்க பாவம், இணக்கத்தோட இருக்கிறது, ஒரு நல்ல பிளசண்டா அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா முதித்த பாவம்ன்றதுக்கு அர்த்தம் பிளசண்டான ரிலேஷன்ஷிப்பை வச்சிருக்கிறது. ஃப்ரெண்ட் இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிளசண்டா வச்சிருக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலு சாஸ்திரின்னு ஒருத்தர் வருவாருங்க, பார்த்தீங்கன்னா ஹாய் ஹாய்ன்ட்டு போயிட்டே இருப்போம், ரெண்டு பேரும் நல்ல ஸ்நேகம். அவர் கர்மகாண்டி, ஆனா வேற அவரு ஆனா என்னது புண்ணியாத்மா. என் தெருவில் வந்து பாத்தீங்கன்னா 2 வைதிகர்கள் இருக்காங்க. போகும்போது வரும்போது அவரு ஏதோ பேசணும், அவ்வளவுதான். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி கதையை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார். நானும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்ட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டு போயிடுறேன். அப்ப யாரெல்லாம் புண்ணியாத்மாக்கள் அப்படின்னு இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா ரொம்பவும் இறங்கிடக்கூடாது, ரொம்ப விலகியும் போயிடக்கூடாது. அவங்கள்ட்ட போய் கடுகடுன்னு நடந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு வெறுப்பை காட்டினீங்க அப்படின்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியத்தில் ஈடுபட முடியாது. அப்போ புண்ணியாத்மாக்களோட நம்ம வந்து சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட லைட்டாக ஒரு முதித்த பாவத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ணுறதுல நமக்கு அவங்கள மாதிரியே அவங்க நல்ல புண்ணியத்தில் பிரவருத்தி பண்ணிட்டு இருக்காங்க, சங்கதோஷம் நமக்கும் வந்துடும். அப்போ நம்மளும் புண்ணியம் நல்லா பண்ணலாம் அப்படின்ற பலம் நமக்கு வரும். அதுக்கப்புறம் 4வதா இருக்கிறது அபுண்யானாம் அப்படின்னா பாப்பிகள். யாரெல்லாம் பாப்பகர்மா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும், மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உதாசீனமா ஆயிடும். அப்போ அந்த உதாசீனம் ஆனோம் அப்படின்னா மனசு என்ன ஆகும், இந்த 4 விஷயத்த கண்டினியூஸா நம்ம பாவிக்கிறோம் அப்படின்னா அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சொச்சமா மனசு வந்து பிரசன்னமா ஆகிவிடும். உள்ளுக்குள்ளார இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கிவிடும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா கீதால வந்து சொல்ல போது என்ன சொல்ல போகுது அப்படின்னா, யஜ்ஞோதானோ தபஸ்சைவ பாவனானி மனிஷினா. யஜ்ஞம், தானம், தபஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னார், சாமி நீங்கள் நல்லா அனுஷ்டான், முன்னாடி நான் சொல்கிறேன், நல்லா காலையில் எழுந்திரிச்சு சந்தியா வந்தேன், நான் பிரம்மச்சாரி இருக்கணும், சந்தியா வந்தனெல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, என்னால் எந்திரிக்கவே முடியல சாமி அப்படின்னு. நான் அந்த பிரம்மச்சாரியை பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் கூட டெய்லி வந்து என் கூட இருக்கு அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டேன், ராத்திரி ஆனால் ஒரு 9 மணி போல் என் ரூமுக்கு வந்துடுவார். என் ரூமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அங்கேயே படுத்து தூங்குவார். தூங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், காலங்கத்தால் எந்திரிச்சு லைட்டை போட்டு அவனையும் எந்திரி அப்படின்னு வேறு வழியே இல்லை. அவருக்கு என்னென்னா லைட்டெல்லாம் போட்டு எழுப்பி விட்டுருவேன். எழுப்பி விட்டதுக்கு பிறகு நான் பாட்டு குளிச்சுட்டு நான் பாட்டுக்கு அனுஷ்டானத்தில் உட்காரும். அவருக்கு வேறு சாய்ஸே இல்லாமல் என்ன ஆகும், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் நம்மளால முடியாத காரியமாக இருக்கோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காரியத்தை பண்ணுறவங்களோட சேர்ந்து வாசம் பண்ணும்போது அந்த காரியத்தில் ஈடுபடுறதுக்கான பலம், சாமர்த்தியம் நமக்கு வந்துவிடும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான மனிதர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் சேர்ந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, காலிச்சு எந்திரிச்சு என்ன பண்ண போறீங்க, காலையில் மெதுவாக ஒரு 6-7 மணிக்கு எந்திரிப்போம், ஃப்ரீயாக படுத்துருங்க. என்னோட ஒரு பிரம்மச்சாரி அப்படிதான் சொல்லுவார். நான் நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க ஆளு நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே பேக்கப் ஆகிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா லைட்டு போட்டு அவருக்கு பிடிக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேக்கப் ஆகிற வரைக்கும் காலையில் 6 மணி வரைக்கும் நான் என்ன பண்ணி ஆகணும், அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக அப்படியே படுத்தே கிடக்கணும். 2 மணி நேரம் வேஸ்ட்டாக படுத்து கிடக்கணும். அப்புறம் அவர் எந்திரிச்சோன்னே, சாமி அப்படியே எந்திரிக்கும்போது ஒரு காஃபி குடிப்போமா அப்படின்னு கேட்பார். எங்க இன்னும் குளிக்கலை, பல்லு விளக்கலை, குளிக்கலை, நம்ம அனுஷ்டானம் பண்ணல, அதுக்குள்ளார காஃபியா அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சாமி அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு காஃபி. அப்போ என்ன ஆகும், 1 வாரம் 10 நாள் தங்கியிருந்தோம் அப்படின்னா அவர் கூட நம்மளுடைய அனுஷ்டானம் எல்லாம் நாசமாக போகும். அப்போ நான் பார்த்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கூட ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். சில ட்ராவல்லாம் பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், இவங்க கூட சேர்ந்துருந்தா கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டியோட சேர்ந்தா பன்னிக்குட்டியா மாறிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஒதுங்கி தான் இருக்கணும் அப்படின்னு உபேக்ஷா பண்ணியாச்சு. அப்போ உபேக்ஷா பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாமே என்ன ஆயிடுது, நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அப்போ கெட்டதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க உபேக்ஷா மூலமா. தர்மிகளோட இணக்கமா இருக்கிறதுனால தர்மிகளோட காரியம் எல்லாம் நமக்குள்ளார மெதுவா புண்ணிய கர்மாங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்போம், அவங்களோட பலத்தினால ஸ்நேகத்தினால. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பிகள் இடத்துல கருணை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞோ
தானம் தபஸ் செய்வ. யஜ்யம் பண்றது புண்ணியாத்மாக்களோட சேரும் போது யஜ்ய கர்மா நடந்துடும். கருணாப்பட்டு நீங்க தானம் பண்ணும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோப புத்தி போயிடும். அப்ப லோபம் போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இவங்களோட சேர்ந்தீங்க அப்படின்னா, சுக்கிகள் இடத்துல சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தபஸ் வந்துடும். இப்ப இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்தக்கரண சுத்தி நல்லா நடந்துச்சு அப்படின்னா, அந்தக்கரண சுத்தி என்ன பண்ணும் அப்படின்னா சித்த பிரசாதனம், மனசு தெளிவடைஞ்சு போயிடும். அப்ப தெளிவடைஞ்சதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் சொல்லியிருக்கு. அதுதான் இங்க மைத்திரியாதிஷு பலானி அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க வார்த்திக இவர் என்ன பண்றாரு, விருத்திக்காரர் சொல்றாரு, மைத்திரியாதிஷு சம்யமேன தேஷாம் பலானி வீரியானி பவந்தி. மைத்ரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைத்ரி பாவம், கருணாபாவம், அது அப்புறம் முதித்த பாவம், இந்த மூணுத்தையும் பண்றதுனால நமக்கு வீரியம்னு சொல்லக்கூடிய பலமானது உண்டாகின்றது. என்ன வீரியம்? அந்தந்த காரியத்துல ஈஸியா பிரவருத்தி பண்றது. அப்ப அந்த பிரம்மச்சாரி என் கூட வந்து கொஞ்ச நாள் டெய்லி படுத்துக்கிட்டு இருந்தேன். நான் ரிஷிகேஷ்ல சொல்றேன். அந்த பிரம்மச்சாரி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, ஒரு 2 மாசம் 3 மாசம் என் கூடயே இருந்து என்ன பண்ணிட்டாரு, காலையில வர ஆரம்பிச்சோம். நைட்டு போய் படுத்தவர் காலையில எழுந்திரிச்சு அனுஷ்டானம் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் சுவாமி இது நல்லா இருக்கு சுவாமி, நானும் உங்க கூடயே சேர்ந்து பண்றேன் அப்படின்னு சாயந்தரம் வர ஆரம்பிச்சார். சாயந்தரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு அப்படின்னா என் கூட சேர்ந்தே சந்தியா பண்ணுவார். அதுக்கப்புறம் மெதுவா அவருக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்குள்ளாரையே அவருக்கு நேச்சரா அந்த சுபாவம் வந்து வந்துருச்சு. அப்ப நேச்சரா வந்து சுபாவம் வந்தது வந்து பாத்தீங்கன்னா வித்யால பிரவருத்தி ஆனார். எல்லாம் நல்லபடியா ஒரு கர்நாடகா பிரம்மச்சாரி, அற்புதமா ஜெகதீஷ்னு பேரு, அற்புதமான பிரம்மச்சாரியா வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்தி, வயசு கம்மி, நல்ல புத்திசாலியா நல்ல இதாயிட்டார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சங்கதோஷம். அப்போ ஒரு நல்ல ஆட்களோட சேரும்போது நமக்கு என்னன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பலம் வீரியம் நமக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்ப யாராவது என் கூட இருந்தாங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட ஆச்சாரியாரோட சேர்ந்ததுனால என்ன தன்மை கிடைச்சது தெரியுங்களா? சுவாத்தியாயம். எங்க சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா டிசிப்ளினும் அந்த சுவாத்தியாயமும். எதா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸா, யார் இருந்தாலும் வந்து பரவாயில்ல, தப்புன்னா தப்பு, சரின்னா சரி, காம்ப்ரமைஸே எந்த இதுலயே பண்ணாது. சுவாத்தியாயம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் ஒரே நிஷ்ட. இது வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட சேர்ந்து இருந்ததுனால எனக்கு கிடைச்சது. இதே ஒரு கர்மகாண்டியோட சேர்ந்து இருந்திருந்தா என்ன கிடைக்கும்? நிறைய பேர் சிஷியர்கள் இருப்பாங்க. குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கர்மம் ப்ரோக்ராமா பண்ணிட்டு இருப்பாருன்னு வச்சுங்க. அப்ப அவங்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த சிஷ்யர்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே கர்மம் ப்ரோக்ராமா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நல்லா தெரியுது வீரியம் பலம்ன்றது எப்படின்னா, ஒரு பெர்சன்ட் இருக்கக்கூடிய வீரிய பலம் அவங்களோட சங்கம் வைக்கும் போது நமக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அதே மாதிரி கருணா அப்படின்னும் போது ரொம்ப முக்கியமானது கருணா. மனசை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப மோசமான குணம் எது அப்படின்னா லோபம். நம்ம சொல்றது வந்து லோபம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா கஞ்சத்தனம். இந்த லோபம் இருந்துச்சு அப்படின்னா அவனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, மேலேயே வர முடியாது. நரகசிய பிரதமம் துவாரம். நரக்கத்துக்கு போறதுக்கு வந்து பெரிய எது அப்படின்னா இந்த லோபம்னு சொல்லக்கூடிய கஞ்சத்தனமும் பேராசையும் கிரீடினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். அப்போ ஒருத்தர் கூட இருந்தீங்க அப்படின்னா, இப்ப என்னோட சிஷ்யர்கள் இருக்காங்க, இப்ப என் கூட இருக்கிறதுனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா, இவருன்னு எடுத்தே வச்சுக்க மாட்டாரு, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப மெதுவா என் கூட சங்கம் வைக்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்து வைக்காம கொடுக்குற பாவம் அதிகமாயிட்டே போகும். அப்ப சுயநலம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும், பயம் இல்லாம போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னோட சிஷ்யர்கள் எல்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே எடுத்து வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கறது எல்லாத்தையும் எடுத்து மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மயோகம் பண்றதுக்கான இது, நீங்க கர்மயோகம் பண்றவங்கள்ட்ட இருந்தாதான் முடியும். நீங்க ஈஸ்வரார்ப்பணம் பண்றவங்க கூட இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸ்வரார்ப்பணம் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோணும். இப்ப என் கூட வந்து பாத்தீங்கன்னா வித்யா பிரசாத்தும் மாத்தங்கியும் என் கூட வருவாங்க. அப்போ முன்னாடி வேணா சங்கல்பம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பமே இல்லாம பூஜை பண்ற ஹேபிட் வந்துருச்சு. எந்த சங்கல்பம் இருந்தாலும் ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம், அவ்வளவு, வேற எதுவும் தேவையில்லை. வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னா என்னது, ஞான வைராகிய சித்தி அர்த்தம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம், ஞான வைராகிய சித்தி அர்த்தம். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தரோட சங்கத்தினால்தான் சம்பவிக்கும். அதுதான் ஒரு வீரியம் அப்படின்னு சொல்லியாச்சு.
யை யோகி பிராணி மாத்திரஸ்ய சுககரக சுக்ருத் பவதி. எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணி மாத்திரமா இருக்கிறதுல, அப்ப நமக்கு முக்கியமான தெரியணும் என்னன்னு கேட்டீங்கன்னா விராட் உபாசனை மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். இந்த விராட் உபாசனையில பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா கோயில் போயிட்டு வரதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 காக்கா வந்து பாத்தீங்கன்னா, கருப்பு காக்கா இருக்குல்ல, இந்த காக்கா அண்டங்காக்கா, 100 காக்கா வந்து பாத்தீங்கன்னா டே என்ன நாய் சாமி வரவே இல்லையே, சாமி வரவே இல்லையேன்னு காத்துக்கிட்டே இருக்கும். போற இடத்துல எல்லாம் நாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்துக்கிட்டே இருக்கும். நாய்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டே இருக்கும். மனுஷங்க வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டே இருப்பாங்க. சாமி வருவார் ஏதாவது கேட்கலான்னு. யார்கிட்ட கேட்போம்? நம்ம யார்ட்டையாவது கேட்கறோம்னா உலக மக்கள் எல்லாம் யார்கிட்ட கேட்போம்? கடவுள்கிட்டதுன்னு பிரார்த்தனை பண்றோம். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, தானம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுளா ஆகுறீங்க. கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் ஆகுறீங்க. இந்த லாஜிக்கை மட்டும் எப்பவுமே வச்சுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற ஹேபிட் இப்ப வர வர நம்மள்ட்ட வந்து ஈஸ்வர சம்பத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். ஈஸ்வர குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். ஈஸ்வரன் எப்படி இருக்காரு? இப்ப நம்ம பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு தெரிய ஆரம்பிக்கிறது எல்லா ஜீவராசியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் இருக்கார். விஷ்ணு சகஸ்ரநாமம், ருத்ரம் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதா சர்வாத்ம பாவத்தை தான் சொல்கின்றது. அப்ப அந்த சர்வாத்ம பாவம்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் தான் எல்லா தேகமா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன்னா, இல்லை வந்து காக்கா குருவி சாப்பிடுதா, இல்லை நாய்க்குட்டி சாப்பிடுதா, இல்லை மனுஷங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிப்போம். இது மெதுவாக வர ஆரம்பிக்கும் போது இப்போ நான் எங்கள் ஹேபிட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நாங்கள் என்னென்னா ரோட்டில் போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது துக்கமாக இருந்தால், யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொனங்கி போய் இருந்தாங்க அப்படின்னா வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன ஏது. இப்போ கூட நான் ஒருத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துல ஒருத்தர் போனாரு, சாமி இங்கே வாங்க இங்கே வாங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இயல்பாவே வந்து ஒரு நல்ல குணம் வர ஆரம்பிச்சிடும். எப்படியாவது இன்னொருத்தரோட துக்கத்தை நம்மளால போக்கணும், நம்மளால என்ன முடியுமோ. அப்ப வந்து நல்ல வார்த்தை சொன்னாவே நிறைய பேருக்கு ஆறுதலா இருக்கும்ல. இன்னைக்கு பார்த்த சுவாமி எதை சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா சாமி அப்படின்ட்டு நான் கொஞ்சம் தானம் பண்ணிட்டு அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க சாமி, என்ன பண்ணணும் சாமி, இந்த வார்த்தை போதும் சாமி அப்படின்னு. எனக்கு அந்த சப்தம் கேட்கும் போது எனக்கு அப்ப என்ன அர்த்தம்னா, நான் கொடுத்த அந்த தானம் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ இல்லை. நான் அவரை நிப்பாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு, உங்களுக்கு எங்க தங்கியிருக்கீங்க, என்ன பண்றீங்க, கிரிவலம் பண்ணுங்க, இந்த மலையை சுத்துங்க, ஏதாவது ஹெல்ப் என்ன கேளுங்க, கூட நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கு. இது மாதிரி சப்தங்களை பிரயோகப்படுத்துறதுனாலேயே கூட என்ன பண்ணலாம், இன்னொருத்தருக்கு ஸ்நேகம் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு நல்லது பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் படிக்கிறவங்க, யோக சாஸ்திரம் படிக்கிறவங்க மத்தியில எதிர்க்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிராணின்னு மட்டும்தான் பார்க்க வேண்டும். நீங்க நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் எதையுமே பார்க்க கூடாது. பெரியவங்கள்ட்ட இருந்த இது வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்திருக்கு. பேதம் இல்லாம இருந்திருக்காங்க. சுனிச்சைவ சொபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா. பண்டிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்கள் நாயை சமைத்துண்ணும் சாண்டாளனிடத்திலும், நல்ல வித்யா வினய சம்பன்னக நல்ல பிராமணனிடத்திலையும், எல்லாத்திட்டையும் பசுவினிடத்திலையும் யானையினிடத்திலையும் எல்லாத்திட்டையும் சமதர்ஷனமாயிருந்தாங்க. எல்லாத்திலையும் ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சாதனா காலத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மாத்தங்கி வித்யா பிரசாத் வந்து சனிக்கிழமை பிரசாதம் கொடுக்கறதுக்கு வருவாங்க. சனிக்கிழமை சும்மா ஒரு நிமித்தம் நாங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம், பெருமாள் கோயில்ல சனிக்கிழமை ஒரு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களே கொடுங்க அப்படின்னு நான் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். கொடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வித்யா பிரசாதத்தை சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கு கொடுக்குறேன்னு கொடுக்காதீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க, பெருமாளுக்கே கொடுக்குறாருன்னு நினைங்க. ஏகோ விஷ்ணு மகத் பூத்தம் பிருத்தக் பூத்தானி அநேகசக த்ரீன் லோக்கிய வியாபிய பூத்தாத்மா புங்கே விஸ்வபுகாவியா. கீதா இதில் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பல சுருத்தி ஸ்லோகம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒரே விஷ்ணு தான், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு எல்லா சரீரமாக அவர் தான் விராட் ரூபத்தில் இருக்கார். யாரு சாப்பிட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் தான் எல்லா சரீரத்திலையும் இருந்துக்கிட்டு பகவான் மட்டும்தான் சாப்பிட்றார். அப்போ நீங்கள் மனுஷனுக்கு கொடுக்குறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு கொடுக்குறீங்களா? பகவானுக்கு பூஜை பண்ணி பகவானுக்கே கொடுக்கணும்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவம் வர 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 மெதுவா 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 என்ன ஆகும், இது கொஞ்ச நாள் ஒரு ஆக்டிங் மாதிரி நடக்கும். ஏதோ சாமி சொல்றாரு பண்ணுவோம் அப்படின்னு. இது மெதுவா 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 என்ன பண்ணும், எல்லாம் ஈஸ்வர சுரூபம்னு வேதாந்தமும் கேட்க கேட்க இது மெதுவா நம்ம மனசுக்குள்ளார தைக்க ஆரம்பிக்கும். எல்லா ஜீவராசிகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வள்ளலார் எக்ஸ்பீரியன்ஸா சொன்னார்ல, வாடும் பயிரை கண்ட போதெல்லாம் நாடும் வாடினேன். யோசிச்சு பாருங்க, என்ன அருமையான இது இல்லை. ஒரு புல்லோ ஒரு செடியோ வாடிச்சுன்னா இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பகீர்ந்து, ஐயோ செடியைக்கு தண்ணி ஊத்தாம விட்டுட்டோமே, என்னடா அது, ஐயோ பாவம் இல்லை அது, நமக்கு தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து வாடி போயிடுறோம். அதே மாதிரி தானே அதுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது பூக்குதோ இல்லையோ அதெல்லாம் இல்லை, அது ஜீவராசி தானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை விடுறோம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, எதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, மெதுவா 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 அது ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சு. அப்ப லாஸ்ட்ல வந்து நம்ம எங்க நிற்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, பிராணி மாத்திரஸ்ய சுககரஹ. இதான் முக்கியமானது. பிராணி மாத்திரமா, வெறும் பிராணி, அவ்வளவுதான். வேற எந்த பேதத்துக்கும் போகாது, எதுக்குமே போகாது. அவன் நல்லவன் கெட்டவன் கீழானவன் மேலானவன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஒரு கஷ்டப்படுற ஒரு ஜீவன், அவ்வளவுதான். அந்த ஜீவன் மட்டும் அதுக்கு நம்ம ஏதாவது சுகம் பண்ணணும், அதுக்கு ஒரு கஷ்டத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய யோகி என்ன பண்றான், சுக்ருத் பவதி. இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுகிருத்தமா ஆகின்றான், நல்ல ஃப்ரெண்டா ஆயிடுறான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும். அது மட்டும் இல்ல, துக்காத் உத்தர்த்தா பவதி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், அந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய துக்கத்திலிருந்தும் அந்த ஜீவராசிகளை உத்தாரணம் பண்றவனாக ஆகின்றான். அப்போ என்ன அர்த்தம், முக்கியமானது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓங்காரம் தயா தானம். இந்த மூணுத்தையே எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். ஓங்காரம் ஜபிச்சுக்கிட்டே இருங்க, அதுக்கப்புறம் தயா பண்ணுங்க, தயா பண்ணிட்டு தானத்தையும் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு அரிசி கொஞ்சோண்டு சர்க்கரை போதும், பெரிய செலவுலாம் பண்ண வேண்டாம். போற வாக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை சாமி, அப்ப நின்று வந்து பாத்தீங்கன்னா 4 நல்ல வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலா பேசிட்டு போனா போதும். எதுவுமே இல்லை கையில, ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா போதும், நிம்மதியா ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். அப்ப இது மாதிரி பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருணா பண்ண 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 உங்கள்கிட்ட முக்கியமான பலம் என்ன வரும், ஈஸ்வர பலம் உங்களிடத்துல வரும். அல்பத்தனங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து போயிடும். லோபம்னு சொன்ன பாத்தீங்களா, கருமித்தனம். கருமித்தனம் வந்து பாத்தீங்கன்னா போகணும் அப்படின்னா, கண்டிப்பா பேராசை போகணும் அப்படின்னா தானம் பண்ணணும். தானம் எப்படி பண்ணணும், பெருமைக்காக பண்ணக்கூடாது. எதுக்காக பண்ணணும், தயா பண்ணிட்டு தானத்தை பண்ணணும். இதை சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, உபேக்ஷா தூ ஔதாசீன்ய மாத்திரம். உபேக்ஷான்றதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், உபேக்ஷானா உதாசீனப்படுத்துறது. பெரிய குரங்கு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, பெரிய குரங்கு இருக்கும், நான் என்ன பண்ணுவேன், போய் கொடுப்பேன், அதுக்கு பழம் கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். ஆனா அதை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுங்களா, பெரிய குரங்கு உட்காந்துருக்க தூரத்தை பார்த்துருவேன், பக்கத்துல போகும்போது கண்ணோட கண்ணு முகத்தோட முகம் பார்க்க மாட்டேன். சும்மா சாதாரணமா நீ எனக்கு இருக்கிறதே தெரியாது, இந்த வாங்கிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை வேற பக்கம் எங்கேயாவது திருப்பிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த பக்கம் திரும்பி கொடுத்துட்டு போவேன். அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காம விட்டுரும். இதே நான் முகத்தோட முகம் பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு தெரியவே தெரியாது, இவன் பழம் கொடுக்குறான் நமக்கு அப்படின்னு, இவனுக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்கான், இவன் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு நல்லது பண்றான்னு கூட அதுக்கு தெரியாது குரங்குக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உருணும் பழத்தை ஒரு கையில வாங்கிக்கிட்டு ஒரு கையில பழத்தை வாங்கும் போதே என்ன பண்ணும் அப்படின்னா என் மேல வந்து பாத்தீங்கன்னா உருணும். அதை முகம் பார்க்காம பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வாங்கி வேற. இப்போ என்ன அர்த்தம்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸை முகத்தோட முகம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி மனுஷங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, உங்களுக்கு பாப்பிகளுக்கும் பண்றோம், உதவியெல்லாம் பண்றோம். ஆனா பாப்பிகள்கிட்ட உதவி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, என்ற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பிகளா இருக்கிறவங்க நிறைய பேர் உதவிக்கு அப்ப தப்பு பண்றான்னு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, ஒரு உதாசீன பாவத்துல உதவியை பண்ணிட்டு எப்படி பண்ற அப்ப, நான் வெறும் பிராணி மாத்திரம், அவனும் ஒரு ஜீவன் தானே, ஏதோ ஒரு கர்மத்தினால பாப்பியா இருக்கான், அதனால என்ன பண்றது அப்படின்னா, ஆனா அவன்கிட்ட வந்து முகம் கொடுக்க மாட்டேன். முகம் கொடுத்து பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும், தோஷம் வந்துடும். அப்போ வந்து முகம் கொடுக்காம என்ன பண்ணணும், உதாசீன பாவத்துல பண்ணிட்டு போயிடுறேன். அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, உபேக்ஷான்ற பாவம் வந்து பாத்தீங்கன்னா மைத்திரி கருணா முதித்தம் உபேக்ஷா. அந்த உபேக்ஷான்றது வந்து பாத்தீங்கன்னா உதாசீன மாத்திரம். ஔதாசீன மாத்திரம் அப்படின்னு உதாசீன பாவம் தான் அது. ந தஸ்ய பலம் கிஞ்சித்
சமஸ்தி. அந்த உபேக்ஷால இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக பலம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஆனா வேதாந்தத்துல என்ன கிடைக்கும்? வேதாந்தத்துக்கு பலம் இருக்கா? ஆமா. சாதனா காலத்துல வைராக்கியம் உதாசீனம் அப்படின்னா 14வது சாப்டர்ல சொல்ல போகுது. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பிராக்டிஸ் பண்றோம், அதிகமா உதாசீனத்தை பிராக்டிஸ் பண்றோம். உதாசீனம் போக 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 மித்தியாத்துவ நிச்சயத்தை உண்டு பண்ணும். இது மொத்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் மித்தியா மாத்திரம், வெறும் திருஷ்ய மாத்திரம் அப்படின்னு உபேட்சா பண்றது. இது வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு பிறகு. இப்ப யோகம் போயிட்டு இருக்கு. அப்ப யோகத்துல சாதனா பிரக்கிரியால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாரண தியான சமாதி பண்றதுல இந்த உபேக்ஷா வந்து பாத்தீங்கன்னா இழுத்து வச்சு ஒண்ணு பண்றதுல தூக்கி உதாசீனப்படுது. அப்போ தாரணா பண்ணணும்னா எடுத்து வச்சு அதை பார்க்கணும். தியானம் பண்ணணும்னாலும் அதை எடுத்து வச்சு அதை பார்த்து பார்த்து தான் தியானம் பண்றோம். அதை எடுத்து வச்சுதான் சமாதியும் பண்றோம். உதாசீனப்படுத்திங்கன்னா ஒதுக்கி தள்ளுறீங்கன்னு அர்த்தம். ஒதுக்கி தள்ளின விஷயத்துல தாரணம் சித்திக்காது, ஒதுக்கி தள்ளின விஷயத்துல தியானமும் சித்திக்காது, சமாதியும் சித்திக்காது. அப்ப உபேக்ஷால இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த பலமும் கிடைக்காது. ஆனா என்ன கிடைக்கும்? அப்ப நான் உபேக்ஷால இருந்து ஜீவன் முக்தனாயிடலாம். அது எப்போ? சிரவண மனனம் முடிஞ்சதுக்கு பிறகு நிதித்தியாசன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்ணும்போது எல்லா திருஷ்யங்களையும் இது பொய், இது பொய், இது பொய், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம் அப்படின்னு உதாசீனப்படுத்தினீங்கன்னா உதாசீனவதாசீன. ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது அத்தியாயத்தை சொல்றது கீதால உதாசீனவதாசீன. பகவான் எப்படி இருக்கார்? உதாசீன பாவத்துல சுவாமி இருக்கார். அப்ப நீங்களும் உதாசீன பாவத்துல வந்தீங்க அப்படின்னா பலன் கிடைக்காது, நிர்குண பிரம்மமா ஆயிடலாம். மோட்சம் கிடைச்சிடும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வீரியம் கிடைக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ந தஸ்ய பலம் கிஞ்சித் சமஸ்தி. இந்த உதாசீன பாவத்தில இருந்து எந்த ஒரு பலமும் கிடைக்காது, மோட்சம் தான் கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சம்யக்கு சம்யம அபாவாதி இத்தியர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த உபேக்ஷால வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் இல்லை. உபேக்ஷா பண்ணதை ஒதுக்கி இது பொய்யின்றா ஒதுக்கி தள்ளுற முடிய அதை எடுத்து வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சத்தியம்னு கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாரண தியான சமாதின்ற சம்யமம் பண்ணல. சம்யமம் பண்ணாதான் அதுல பலம் கிடைக்கும். சம்யமம் பண்ணலைன்னா பலம் கிடைக்காது. அதனால உபேக்ஷாவை இதுல சேர்க்கவில்லை அப்படின்னு இது முடியுது. 23வது சூத்திரம் முடிஞ்சு. 24வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு. பலேஷு ஹஸ்தி பலாதீனி, பலேஷு ஹஸ்தி பலாதீனி, பலேஷு ஹஸ்தி பலாதீனி. உதாசீனம் எப்ப பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதனைகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு. எப்ப பண்ணணும் அப்படின்னா 14th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 14th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிர்குண பிரம்மத்தை எப்ப அடைய போறோமோ, மனனம் முடிஞ்சதுக்கு பிறகு. என்னமா 14 14 அத்தியாயம் பகவத்கீதையில 14வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம் இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா 23 ஆமா 23 உதாசீனவதாசீனோ குணைர் யோன விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோவ திஷ்டதி யோ திஷ்டதி நீங்கதே அப்படின்னு ஒன்று இருக்கு. எது வந்தாலும் உபேக்ஷா. எப்போ தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வேதாந்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 13வது சாப்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ 13வது சாப்டர்ல மெதுவா உங்களுக்கு ஹோல்டு கிடைக்க ஆரம்பிக்குது. நான் திரஷ்டா, இது திருஷ்யம், நான் திரஷ்டா, இது திருஷ்யம் அப்படின்னு. அப்ப சமாதிக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மத்தை இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த சித்திகள்லாம் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதிகள்ல தான் நடக்குது. அப்ப சவிகல்ப சமாதி நடந்து நல்ல அபியாசமானதுக்கு பிறகு நிர்விகல்ப சமாதி அடைய போகும்போது என்ன பண்ண போறோம்? இது எல்லாம் மாயையோட, இந்த எல்லாம் பிரகிருதியோட காரியம், இது பிரகிருதியோட காரியம், இது திரிகுணாத்மகம், இது திருஷ்யம் 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 திருஷ்யம்னு யோகியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு உதாசீனப்படுத்துவோம். அப்ப உதாசீனப்படுத்த கடைசியில என்ன கிடைச்சிடும் அப்படின்னு கேட்டா தான் திரஷ்டுக்கு சொருப்பே அவஸ்தானம் தான்ல நிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா இது. அப்ப நிர்விகல்ப சமாதிக்கு போறவனுக்கு மட்டும்தான் உபேக்ஷான்னு சொல்லக்கூடிய உதாசீன பாவம். ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 14:23 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு.
உதாசீனவதாசீனக. ஒருத்தன் வந்து மரத்தடி சன்னியாசி ஆயிடுறான் நிதித்தியாசனத்துல. கண்ண மனநம் முடிச்சு போயாச்சு. மனநம் நல்லா கிளியர் ஆகி போச்சு. இருக்கிறது ஒரே தத்துவம் தான், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. மற்றதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னா மாயா காரியம், திரிகுணாத்மிக்கம் தான் காரியம் அப்படின்னு தெரிஞ்சு போன பிறகு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா உதாசீனவதாசீனக. ஓனா வேலியில ஓனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போகும். ஓனா வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் போனா என்ன, ஓனா இடது பக்கம் போனா என்ன. ஓனானா சின்னதா இருக்காது, என்ன பேரு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க அவங்க, மலையாளத்துக்காரங்களுக்கு தெரியல ஓனானா என்னன்னு. செமிலியான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓனா இருக்கா, அது மாதிரி மலையாளத்துல நான் ஓனான்னு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். இல்ல தமிழ்ல அரணை வேற, தமிழ்ல அரணை வேற. ஆனா வந்து கேரளால வந்து அரணைன்றது வந்து ஓனான குறிக்கிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம், உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓனா வந்து பாத்தீங்கன்னா வேலியில மரத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஏதாவது உதாசீன பாவத்துல தான் பாக்குறேன். அது வலது பக்கம் போனா என்ன, இடது பக்கம் போனா எனக்கு என்ன, ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானி புருஷனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், மனநம் முடிச்சதுக்கு பிறகு மெதுவா மெதுவா ஒரு பாவம் பண்ண ஆரம்பிப்பான்னு சொன்ன, பிரம்ம பாவம் பண்ண ஆரம்பிப்பான். அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது சம்பவிச்சாலும் இந்த தேகத்திலேயோ இந்த மனசுலயோ இந்த இந்திரியங்கள்லயோ இல்ல ஆப்ஜெக்ட்ல இருக்கிற விஷயங்கள்லயோ எது சம்பவிச்சாலும் அவன் என்ன பண்ணுவான், உதாசீன பாவத்தில் எடுத்துமா. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை, அவ்வளவுதான். யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் லோகத்துல. வானம் கீழே வந்தாலும் சரி, பூமி மேல போனாலும் சரி, ஒரு இதுலயும் இவரு வந்து யாரு, திருநாவுக்கரசர் பட்டினத்தார் சொல்றாரு, வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன. ஆமா, வான்பிறைக்கு ஆவது என்ன. பாருங்க என்ன அருமையானது, என்ன பட்டினத்தார் சொல்றாரா. வானத்துல இருக்கிற நிலாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது வரும் பிரகாச சொரூபமா இருக்கு. வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு சாய்ந்தால் என்ன, தாழ்ந்தால் என்ன, ஒண்ணும் இல்லை. எது நடந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷ்யம் 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 திருஷ்யம்னு உதாசீனப்படுத்துறது. உதாசீனவத்த ஆசீனக குணைர் யோ ந விசால்யதே. குணங்களால் எவன் சலனப்படுவதில்லையோ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:27, 28 ஸ்லோகம் நான் சொல்லிட்டே இருக்கேன் அடிக்கடி. 3:27 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுது. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் எமைக்கிறதுல இருந்து சுவாசிக்கிறதுல இருந்து எல்லா இந்த தேகத்துல வெளியில எல்லா காரியங்களும் என்ன அப்படின்னா குணங்களோடு தான் செய்கின்றன. 3 குணங்களோட பிரகிருதி தான் செய்கிறது. அப்போ அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்யத்தை. முட்டாள் தான் புரியாம என்ன பண்றான், விபாகம் தெரியாம என்ன பண்றான், ஐயோ நான் பண்றேன்றான். அதே தத்துவவித்து மகாபாகோ 3:28 சொல்லுது. தத்துவத்தை அறிந்தவன், தத்துவத்தை அறிஞ்சவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாகயோகம். குணத்தையும் கர்மத்தையும் சரியா புரிஞ்சு விபாகம் பண்ணி வச்சுட்டான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா குணாகுணேஷி வர்த்தந்த இதிமத்துவான சஜ்ஜதி. இதெல்லாம் குணங்கள். எதெல்லாம் குணங்கள், குணங்களுக்கு லட்சணம் என்ன பார்த்திருக்கோம், திருஷ்யத்துக்கு லட்சணம் என்ன பார்த்திருக்கோம், பிரகாச கிரியா ஸ்திதிசீலம். அதுக்கப்புறம் பூத்த இந்திரிய ஆத்மகம் இருக்கா. வெளியில இருக்கிறதெல்லாம் பஞ்சபூத்தங்கள். தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பஞ்சபூத்தங்கள். இதெல்லாம் யாரோட காரியம், 3 குணங்களோட காரியம். இந்திரியம் யாரோட காரியம், நம்முடைய கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்த கரணம் எல்லாமே அதுவும் 3 குணங்களோட காரியம். அப்ப இந்த இந்திரியங்களா இருக்கிற குணங்கள், 3 குணங்களோட காரியமா இருக்கிற இந்திரியங்கள் வெளியில இருக்க பஞ்சபூத்தங்களா இருக்கிற குணங்களோட காரியத்துல டுஸ் 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 டும் 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 ஏதோ நடந்துட்டு இருக்கு. 2 சங்கமிக்குது, ஏதோ ஒரு காரியம் பண்ணுது. கண்ணு 3 குணத்தோட காரியம் தான். வெளியில இருக்கிற ரூபம் 3 குணத்தோட காரியம். கண்ணு பாக்குதுன்னா என்ன அர்த்தம், கண்ணும் வெளியில இருக்கிற 3 குணங்களோட காரியமும் சம்பந்தப்படுது.
சப்தம் வெளியில இருக்கு, அதுவும் 3 குணத்தோட காரியம். காதும் 3 குணத்தோட காரியம். 2 சம்பந்தப்படும். இது மாதிரி இந்திரியங்கள், குணங்களால் ஆகிய இந்திரியங்கள் வெளியில இருக்கக்கூடிய குணங்களாலான ஆப்ஜெக்டோட சம்பந்தப்படுது. நான் யாரு? திரஷ்டா திருஷி மாத்திரா. திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்க்கிறவன் மட்டும்தான். அப்படின்ட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் என்ன பண்றான்? குணங்களோடு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாதவனா விசால்யதே, அசைவதில்லையோ. குணா வர்த்தந்த இத்தியேவ யோபதிஷ்டதி நீங்கதே. குணா வர்த்தந்த இத்தியேவ, அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலையும் என்ன ஆகிறதுல டச் ஆகாம இங்கத்தை அசைவதில்லை. அவதிஷ்டத்தை, தன்னுடைய சொரூபத்திலேயே ததா திரஷ்டிகு சொரூபே அவஸ்தான். பார்க்கிறவன் பார்க்கிறனாய் இருக்கிற சொரூபத்திலேயே நிலை பெறுகின்றான். அவன் வந்து அசைவதில்லை, அச்சலமா ஆயிடுறான். இது இது எதனால கிடைக்கும்? உதாசீனவதாசீனம். அப்ப உதாசீனம் எங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்னு உதாசீனப்படுத்துவீங்க. ஒரு பொய், சிவபெருமானும் பொய், விஷ்ணு பகவானும் பொய், சாஸ்திரமும் பொய், குருவும் பொய் அப்படின்னு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தினா என்ன ஆகும்? திருவண்ணாமலைக்கு வாங்க, நிறைய பேர் காட்டுற அது மாதிரி. சாதனா காலத்துல கரை சேர்றதுக்கு தோணி முக்கியம். கரை சேர்றதுக்கு தோணி முக்கியம். அங்க போயிட்டு எல்லாம் பொய் அப்படின்னா கரை சேர முடியாது. ஏணி ஏறுறதுக்கு ஏணி முக்கியம், சத்தியம். பசி தீரணும் அப்படின்னா வந்து சாப்பாடு முக்கியம். அப்போ ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதி எல்லாம் நம்ம எதுக்கு அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னா சாதன சதுஷ்டியம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக பண்றோம். அப்ப சாதன சதுஷ்டியம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க சாதனம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் சாதனை எல்லாத்துலயும் உதாசீனமா. அப்ப சாதனையில மட்டும் கவனம் கொடுக்கறது, இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், நான் திரஷ்டா, நான் திரஷ்டா, நான் திரஷ்டா, இதுதான் கடைசி சாதனை. அப்ப மைத்திரி கருணா முதித்தான்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ம் பண்றது எதுக்கு அப்படின்னா ஞானத்தை அடையிறதுக்கு. ஞானம் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையை அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபேக்ஷா மட்டும்தான் சாதனை. உபேக்ஷால இருந்து என்ன கிடைக்கும்? பலம் கிடைக்காது. உபேக்ஷா வந்து பாத்தீங்கன்னா சொருப்ப அவஸ்தானத்தை கொடுக்க முடிய, லௌகிகத்துல பலம் இல்லை. லௌகிகத்துல பலம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 3த்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்ல செலக்டிவா நீங்க என்ன பண்றீங்க? உபேக்ஷா பண்றோம், நம்ம எல்லாமே பண்றோம், செலக்டிவா பண்றோம். அதே மாதிரி மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயம், இந்த 4 பாவனத்தையும் நம்ம என்ன பண்றோம்? எல்லாருமே அப்ளை பண்றோம். ஆனா நம்ம பர்டிகுலரா அதை வந்து ஃபுல் டைமா அதை ஒர்க்கா வச்சிருக்கோமா சாதனையானா இல்லை, பாவிக்கிறது இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து மொத்தம் முதல் பாதத்துல 7 சாதனைகளும் 11 சாதனைகளும் வரிசையா ஓங்காரத்துல இருந்து ஆரம்பிச்சு சொல்லணும். இந்த ஓங்கார உபாசனை வந்து பாத்தீங்கன்னா 22ல இருந்து 32 வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சரதன விதாரண அபியாம் வா பிராணசிய அப்படின்னு 32வது சூத்திரம். 33வது சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துடும், இந்த மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், இந்த வெண்கல பானை வாங்குனீங்க அப்படின்னா அதுக்குள்ளார ஒரு கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஈய கோட்டிங் கொடுக்கணும். யூடியூப்ல இப்போ வந்து ஏதோ விளம்பரம், இந்த ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கான் புதுசா, நிறைய பாத்திரம்லாம் புதுசா போடுறான். பாத்தீங்கன்னா வெளியில வந்து இது இருக்கும், வெண்கலமா இருக்கும். ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல அந்த கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஈயம் பூசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் ஈயம் பூசுறதுன்னு தெருவா வருவாங்க, இப்போ யாரும் வரதில்லை. அப்ப அந்த ஈயம் பூசிட்டீங்க அப்படின்னா நீங்க குக் பண்ற சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது? பாய்சன் ஆகாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாண சாப்பாடு ஒரு 10 வயசுக்கு மேல சாப்பிட்டதே இல்லை. என்னோட சிஸ்டர்ஸோட மேரேஜ்லாம் கூட நான் சாப்பிட்டது. என்ன ஒரு துர்பாக்கியத்துக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாண சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. ஏன்னு தெரியுங்களா? அந்த பாத்திரம், அந்த வெண்கல பாத்திரத்துல சமைச்சா எனக்கு ஒத்துக்காது, முக்கியமானது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ப்பேன், என்னன்னு எங்கேயாவது சமைக்கிறாங்க, பெருசா சமைக்கிற இடத்துல போய் சாப்பிடணும் அப்படின்னா நான் போய் பாத்திரத்தை பார்ப்பேன். முதல்ல ஈயம் பூசியிருக்காங்களா ஒழுங்கா, இல்லைன்னா ஈயம் பூசாத பாத்திரத்துல குக் பண்ணீங்க அப்படின்னா பாய்சன் ஆயிடும், உடம்புக்கு ஒத்துக்காது உங்களுக்கு. அப்ப ரொம்ப முக்கியம் அது. அதே மாதிரி நீங்க எந்த சாதனை வேணாலும் பண்ணிக்கிங்க,
அந்த சாதனைக்கு பேஸ் கோட்டிங் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மைத்திரி கருணாமுதித உபேக்ஷாயாம் தான் கோட்டிங். இந்த கோட்டிங்கை கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சாதனை பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப வீரியமும் உங்கள்கிட்ட கிடைக்கும். சககாரி சாதனம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்துக்கணும். இதை எல்லாத்துக்கூடையும் சேர்த்துக்கணும். கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி எல்லாத்துக்கூடையும் சேர்த்துக்கிட்டே வரணும். விட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கிடைக்காம போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஆச்சாரியார் 24வது சூத்திரத்தை சொல்றாரு. பலேஷு ஹஸ்தி பலாதீனி. பலேஷு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்ப சொன்ன மாதிரி தான் 2 சூத்திரத்துல பண்ணுங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு பலம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்களோட உபாசனம் பண்ணணும். உபாசனம்னு என்ன அர்த்தம்? உபவாசம் பண்றது, பக்கத்திலேயே இருக்கிறது. அப்போ பக்கத்துல இருக்கிறது என்ன அர்த்தம்? நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நார்த் இந்தியாவில் சாதுக்கள்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசுல போறோம்னு வச்சுங்களேன், இதாக தானே போகிறோம், ரா மெட்டீரியலாக தானே போவோம் எல்லாருமே. சாதுவா உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா சாது ஜீவனமே தெரியாது. அப்போ போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டார்மெட்ரி ஹால் எல்லா ஆசிரமங்கள்லையும் இருக்கும். நான் ரிஷிகேஷில் பார்த்தீங்கன்னா பிரம்மானந்த ஆசிரமம்னு ஒரு ஆசிரமத்துக்கு போனேன். ஆசிரமத்துக்கு போன சாதுக்கு தான் நான். ஆனால் டிசிப்ளின் இருக்காது, எந்த ஒரு டிசிப்ளினும் இருக்காது. ஏன்னா நமக்கு ஜீவனமே வேற மாதிரி ஜீவன் தான், சாது ஜீவனமே நமக்கு தெரியாது. நான் போனோன்னே பிரம்மானந்த ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம், அதுதான் தாய் வீடுன்னு சொல்லுவாங்க ரிஷிகேஷில். தாய் வீடு மாதிரி எல்லாத்துக்கும் வரவங்களுக்குலாம், நியூ கமர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய டார்மெட்ரி ஹால். ஏன்னா ஈவினிங்கில் கொண்டு போய் விட்டாங்க. ஈவினிங் கொண்டு போய் விட்டோன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாட்டுக்கு ஈவினிங் ஒரு ஆரத்தி நடந்துச்சு, எனக்கு ஒன்றும் ட்ரபிள் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஷ்டப்படி இருக்கலாம். 9 மணிக்கெலாம் சீக்கிரமே சாதுக்கள் படுத்துருவாங்க, 9 மணிக்கெலாம் படுத்துருவாங்க. படுத்தாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு, ஆனந்தம். அதுக்கப்புறம் திடீர்னு ராத்திரியில் அர்த்தராத்திரியில் பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டாங்க, டம் 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 டம்னு பெல் அடிக்கிறாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளார கலவரமாயி போச்சு. உள்ளுக்குள்ளார கம்பனும் நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது டிங் 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 பெல்ல அடிச்சு லைட்டை 4 லைட்டையும் போட்டு பிரகாசமா லைட்டை வச்சா, என்னடா அர்த்தராத்திரியில எந்திரிச்சுறாங்க எல்லாமே அப்படின்னு. கடைசியில தான் பார்த்தா திருத்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுடுறாங்க. அங்க இருக்க ஒரு 15 பேர் அங்க ஒரு டார்மெட்ரி ஹால்ல இருப்பாங்க. 15 பேர்த்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டா இருப்பாங்க. நிறைய சாதி ஜீவனத்தை ஒரு 30-40 வருஷம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஹேபிட் எப்படி இருக்கும்? 3:30 மணிக்கு எந்திரிச்சு ஹேபிட்டா இருக்கும். அதை ப்ராக்டிஸ் 30 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நேச்சுரலா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எப்பவும் போல என்ன பண்ணுவாங்க, 3:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு பெல்ல எடுத்து டிங் 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 எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவாங்க. லைட் எல்லாத்தையும் போட்டு பகல் மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. இப்போ உங்களால தூங்க முடியுமா அப்படின்னா எந்திரி 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 அப்படின்னு வயசானவங்க தானே ஒரு 2 எத்திட்டு போயிடுவாங்க. நம்ம காலால நம்மளால அதுக்கு மேல தூங்க முடியாது. கம்பல்சரி பண்ணியே ஆகணும், அது வேற வழியே இல்லை, சாய்ஸ் இல்லை. அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா போனோன்னு பச்சை தண்ணி எடுத்து கிணத்துக்குள்ளார ஐயோ சில்லுன்னு இருக்க எடுத்து தப்ப தப்ப தப்பன்னு மேலே ஊற்றிக்கிறோம். சுடுதண்ணி கிடைக்காத சாமி அப்படின்னா சுடுதண்ணியா? ஒழுங்கா போய் இந்த தண்ணியில குடிச்சுதான் ஆகணும். அப்போ வேற சாய்ஸே இல்லை நமக்கு. தண்ணி எடுத்து மேலே ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்தா இந்த பெரியவங்க எல்லாம் உட்காந்துட்டு என்ன பண்றாங்க, கரெக்டாக கண்ணு மூடி உட்காந்து அனுஷ்டானத்தில் அவங்கவுங்க ஜபத்தில் உட்காந்துறாங்க. ஐயோ, அப்போ வேற எதுவுமே இல்லை, காப்பி பண்ண வேண்டியிருக்கும். நீங்களும் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்ன பண்ணி ஆகணும், கண்ணு மூடி நம்மளும் வேஷம் போட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெல் அடிப்பாங்க. இதுக்கெல்லாம் பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சாவே நமக்கு கலவரம் ஆகுது. டிங் 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 டிங்னு பெல் அடிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா கோயிலுக்கு போய் ஆகணும். தங்கினா இல்லை எனக்கு பிடிக்கல, நான் உட்காந்து பண்றேன், பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பூஜை அட்டன் பண்ணணும். ஆரத்தி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆரத்தி நடக்கும். ஆரத்தியில கலந்துக்கிட்டே ஆகணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப சாயந்தரம். அப்ப மெதுவா 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 மாசம் இருந்தோன்னு உங்களுக்கு நேச்சுரலா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா 3:30க்கு வேக்கப் ஆகிறது நேச்சுரல் ஆயிடும். பச்சை தண்ணியை பார்த்து பயந்து இருந்ததெல்லாம் என்ன ஆயிடும், கோல்டு வாட்டர் தலையில ஊத்துறது நேச்சுரல் ஆயிடும். ஆடியோ இருக்காது, வீடியோ இருக்காது, நியூஸ் பேப்பர் இருக்காது, நேச்சுரல் ஆயிடும். நடுவுல ஃபுட்டுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்றது அதை சாப்பிட்றது ஸ்நாக்ஸை வச்சு குடிச்சுக்கிட்டு இருப்போமா நம்ம வீட்டுல எல்லாம், அதெல்லாம் நின்று போயிடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசிப்ளின் லைஃப்ல பார்த்தீங்கன்னா மெதுவா வர ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டார்மெட்ரியில கொண்டு போய் ஒரு ஆளை போட்டிங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களோட ஹேபிட் உங்கள்கிட்ட வந்துடும். இதான் வேற எதுவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணத்திலே இது நடக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒண்ணு ஆசன சித்திக்கு என்ன பார்த்துருக்கோம். ஆசன சித்தி நடக்கணும்னா
பிரயத்தன சைத்தில்ய அனந்த சமாபத்திபியாம். ஒன்று பார்த்துருக்கோம்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசன சித்தி நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அனந்த நாகத்தை தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணும்? பிருத்திவிய தியானம் பண்ணணும், பர்வதத்தை பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணணும், சமுத்திரத்தை தியானம் பண்ணணும், அதுக்கப்புறம் கூர்மத்தை தியானம் பண்ணணும், ஆகாசத்தை தியானம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, எது எது எல்லாம் அச்சல தத்துவமா நல்லா ஸ்திரமா இருக்கோ பிள்ளையார தியானம் பண்ணணும். அது மாதிரி பண்ணும் போது நமக்கும் என்ன ஆயிடும்? அந்த சாமர்த்தியம் நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப ஆசன சித்தியில எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹனுமன் சாலிசால் ஹனுமன் மேல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். பெரிய யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாம் கரெக்டாக சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹனுமன் சாலிசா படிப்பாங்க. ஒரு ஹனுமன் பக்தர்கள் தான். ஹனுமன் பக்தர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சின்ன வயசுல எங்களுக்குலாம் ஹனுமன் பக்தியை தான் சொல்லி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங். பக்தியில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா போகும்போது ஹனுமன் காலை தொட்டு கும்பிட்டு மேலையில் அவரோட காலை தொட்டு தலையில் வச்சுக்கிறேன். என்ன சுவாமி பிரார்த்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்கிட்ட எப்படி பக்தி மாறாத பக்தி ராமன் மேல இருந்துச்சோ அந்த பக்தி பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டாகட்டும். இதான் பிரார்த்தனை. அப்போ பார்த்தீங்கன்னா ஹனுமன்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பக்தி இருக்கோ அதை நம்ம பிரார்த்தனை பண்ண 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 நமக்கு என்ன ஆகும்? அவர்கிட்ட இருக்கிற பக்தி நமக்கு உள்ளார டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜிம்முக்கு போறவங்கலாம் இருக்காங்கல்ல, ஜிம்முக்கு போறவங்க எல்லாத்துக்கும் ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா ஹனுமன் தான். அப்ப என்ன கிடைக்கும்? அவர்கிட்ட இருக்கிற பலம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரம்மச்சரியம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதே மாதிரி யானேட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தாரண தியான சமாதி பண்றோம் அப்படின்னா, பலேஷு அப்படின்னா பலமுள்ள ஜீவராசிகளிடத்துல தியானம் பண்றோம்னா, யானைய தாரண தியான சமாதி பண்ணா யானையோட பலம் வந்துடும். இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? பரமஹம்சரோட இதை பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட வாழ்க்கை வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமனை பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். வால் முளைச்சிடும். தெரியுங்களா? அவங்க கதை படிச்சிருக்கீங்களா? வால் முளைச்சிடும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எதை தியானம் பண்றோமோ எத்பாவம் தத்பவதி. அப்ப பார்த்தீங்கன்னா எதை நம்ம பாவிக்க 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 அந்த பாலம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ யானேட்ட ஆச்சாரிய சொல்றார் பலேஷு அப்படின்னா ஹஸ்தி பலாதீனி. பலமுள்ள அஸ்தினா யானை முதலியவற்றில் நம்ம பார்த்தீங்கன்னா தாரண தியான சமாதி பண்ணும் போது அந்த யானை முதலியவைகளுடைய பலமானது இந்த யோகிக்கும் வந்து விடுகிறது. பாஷிகார் சொல்றாரு. ஆனா பாஷிகாரர் என்ன பண்ணியிருந்தார் தெரியுங்களா உங்களுக்கு? ஹஸ்தி, அதுக்கப்புறம் வேற என்ன போட்டிருந்தார்? கருடன், வைனதேய பக்ஷி அப்படின்னு போட்டிருந்தார். கருடனை பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணும்போது இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட அரிஷ்ட நேமிகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர், அதுக்கு பேர் தடையில்லாதது. நான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்ரங்கருணே விஷ்ணுயாம தேவா. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கணபதி அதர்வசீஷ உபனிஷத் டெய்லி பாராயணம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் 4 வாட்டி டெய்லி சொல்லுவாங்க. 4 வாட்டி பார்த்தீங்கன்னா எப்போவுமே 4 முறை சொல்கிறது ஒரு நாளைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சாந்தி மந்திரமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். அதர்வன வேதத்தோட சாந்தி மந்திரம் பத்ரம் கருணே விஷ்ணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர் அரிஷ்டநேமிஹி ஸ்திரைரங்கை ஏஸ்துஷ்டுவாகும் சஸ்தனூபிஹி வ்யசேம தேவஹிதம் யதாயுஹு ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி. அந்த தார்க்ஷியக அப்படின்றது பார்த்தீங்கன்னா வைனதேய பக்ஷி. கருடனுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தார்க்ஷியகன்னு அர்த்தம். அந்த தார்க்ஷியக்கு விசேஷனம் என்னன்னா அரிஷ்டநேமிகி அப்படின்னு அர்த்தம். தடையில்லாத மார்க்கத்தை உடையது பார்த்தீங்கன்னா கருடன். ஏதாவது தடை இருக்காதுக்கு? ஆகாசத்துல வேற எதுவுமே இல்லை, டிராபிக்கே இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க விங்ஸை பார்த்தீங்கன்னா விரிச்சு வச்சுக்கிட்டு எந்த தடையும் இல்லாம. அப்ப கருடன்ட்ட பார்த்தீங்கன்னா என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா, கருடா கருடா நீ எப்படி எந்த தடையும் இல்லாம உன்னோட மார்க்கத்துல போறியோ அதே மாதிரி இந்த மோட்ச மார்க்கத்துல நான் பார்த்தீங்கன்னா தடைகளே இல்லாமல் எனக்கு போறதுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு. அப்ப அது கிடைக்கும்.
அப்ப யார் யார்கிட்ட எந்த எந்த பலம் இருக்கோ அந்தந்த பலத்தை நம்ம உபாசனை பண்றது மூலமா அந்தந்த பலங்களை இந்த யோகியும் அடைவான் அப்படின்னு இந்த சூத்திரம் முடியும். இருக்கா? ஆனா இங்க நம்ம எப்படி எழுதாம விட்டுட்டோம்? சரி, அடுத்த சூத்திரத்துல பாத்துக்கலாம். இவங்களுக்கு எழுதி இவங்களுக்கும் PDF நான் அனுப்புறேன். நான் இருக்கா சிமிச்சேச்சி, உங்க புக்ல இருக்கா? ஒரே லைன் இருக்குல்ல, என்ன படிங்க பார்க்கலாம். அப்போ பாஷ்யக்காரர் வந்து வைனத்தேயன்னு அந்த பட்சியை போட்டார். பட்சியை இங்க வந்து அனுமதாதி அப்படின்னு போட்டார். வேற எதுவும் இல்லை. நீங்க யானையில பண்ணலாம், இல்ல ஹனுமான்ல பண்ணலாம், எதுல பண்றீங்களோ உங்களோட சாமர்த்தியம் அது மூலமா அந்த சக்தியானது பலமானது உங்களுக்கு பிராப்தியாகும். இவ்வளவுதான் இது சூத்திரம். இதோட 24 சூத்திரம் முடிஞ்சது. நம்ம திரும்ப என்ன பண்ண போறோம்? 25வது சூத்திரத்துல இருந்து 36வது சூத்திரம் வரைக்கும் யோக சூத்திர பாஷ்யம் பார்க்க போறோம். வியாச பாஷ்யம். அது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் இருக்கு. ஒரு பெரிய சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா புவன கோஷ ஞானம்னு ஒரு 26வது சூத்திரம் பெரிய பாஷ்யம் இருக்கு. நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி PDF அடிச்சு எனக்கு முடிய மாட்டேங்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் கிளாஸ் இருக்கு நமக்கு. அப்போ 5, 6, 7, 8 வந்து லீவு. 9ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது தித்தியா ஆரம்பிக்குது. அப்போ தித்தியாவிலிருந்து நம்ம யோக சூத்திர கிளாஸை வச்சுக்கலாம். தித்தியாவிலிருந்து யோக சூத்திர வியாச பாஷ்யம் 25வது சூத்திரத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த இதை வந்து அதை முடிச்சுட்டு இதுக்கு திரும்ப வரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இங்கே ரமணாசிரம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி அம்மான்னு ஒரு இளநீ கடை வச்சுருந்தாங்க. ஒரு அம்மா இப்போ வச்சுருக்காங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுச்சு அப்படின்னா அப்படியே இங்கிலீஷ்காரன் தோற்று போகிறோம். அந்த ஸ்லாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பேசும். எப்படிங்க இது அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லுது, இங்கிலீஷ்காரங்களோட பழகி இங்கிலீஷ் வந்துருச்சு சாமி. அதுக்கு எழுத தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் பேசுறது ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. அப்போ பாருங்க, சங்க தோஷம் இருக்குல்ல, சங்கமே அப்படி பண்ணுது அப்படின்னா அப்போ தாரண தியான சமாதி பண்ணால் என்ன மாதிரி ஆகும்? தாரண தியான சமாதி பண்ணீங்கன்னா ரொம்ப உச்சகட்டமான பலன்களே அடையும். அறியோ நம்ம இப்போ கிளாஸுக்கு 3 கிளாஸ் வர ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. நம்ம 3 கிளாஸ் சுவாத்தியாயம். இப்போ எனக்கு என்னோட சுவாமியோட சேர்ந்தா சுவாத்தியாயம் வந்துச்சு. இப்போ நீங்கள் என் கூட சங்கம் வச்சுக்கிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன ஆகிடும்? சுவாத்தியாய பலம் வந்துடும் உங்களுக்கு. சுவாத்தியாயம் அனாயாசமாக பண்ணுவோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா என் கூட இருக்க சிஷியர்கள்ட்ட ஒரு 4-5 பேருக்கு சுவாத்தியாயம் நேச்சுரலாக ஆகிப்போச்சு, சுபாவமாக. ஆனால் வெளியில் இருக்கிறவங்கள பார்க்குற சாதுக்களை ஒரு கிளாஸ் உட்கார முடியலங்க. ஒரு காரியத்தை தொடர்ந்து பண்ண முடியல. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அபியாசம் நித்தியமாக பண்ணிக்கிட்டே இருக்குமா சுவாத்தியாயம். நமக்கு வந்து ஒரு ஈஸி ஆகிப்போச்சு இப்போ உங்களுக்குலாம். ஆனால் வெளியில் நம்ம நினைக்கிறோம் சாமி ஈஸியாக தானே இருக்குது, ஒன்றும் இது கஷ்டம்னு சொல்கிறீங்க. வெளியில் போய் மற்றவங்கள பார்த்தா தெரியும். 10 நிமிஷம் ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேரால் முடியாது. சுவாத்தியாயம் சித்திக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலமான ஒரு ஆளோட நான் வாரத்துக்கு ஒரு கிளாஸ் எடுத்தேன் என்ன ஆகும்? உடம்பு நெளிஞ்சுக்கிட்டு இருக்க, சித்தியே ஆகாது. இப்போ டெய்லி 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார வேண்டியிருக்குமா? 1.5 மணி நேரம். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காடுறோமா? அப்படி உட்கார ஆசன சித்தி வந்துடுது. நேச்சுரலாகவே ஒரு நிஷ்டை வந்துடுது. நித்திய சுவாத்தியாயம்ன்றது பிடிச்சதோ பிடிக்கலையோ, புரியுதோ புரியலையோ, ஒரு நித்தியம் கிளாஸ்க்கு வர்றதுன்றது ஒரு அபியாசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல நைரந்தரியம், நிரந்தர பாவம் வந்துடுது. சங்கபலம். ஹரி ஓம். நமஸ்காரம்.